அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக குரூப் 1 மெயின்ஸ் தேர்விற்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை இந்த காணொலியில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு நம்ம ரெஃபரன்ஸாக லாஸ்ட் டைம் நடந்த குரூப் 1 மெயின்ஸ் பேப்பர், அதாவது 2024ஆம் ஆண்டு, ஓகேங்களா. ஸோ டிசம்பர் மாதம் நடந்த பேப்பர் 2 ரெஃபரன்ஸாக எடுத்திருக்கோம் இப்போது. ஸோ அதை எடுத்து ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட கேள்விகள் ஏதாவது ரிஃப்ளெக்ட் ஆகியிருக்கா அப்படின்றத நம்ம வச்சு பார்க்கும்பொழுது தான் நாம் ஒரு விஷயத்துக்கு புரிஞ்சிக்க முடியுது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸோட முக்கியத்துவம் எவ்வளோ என்பதை புரிஞ்சிக்க முடிஞ்சுது. ஸோ அதுக்கு நாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்து நம்ம கண்டக்ட் பண்ண ஒரு டெஸ்ட் சீரியஸ் இருக்குது, ஓகேங்களா. அதன் மூலமாகவே நம்ம ஐடென்டிஃபை பண்ணது. ஸோ அது எப்படின்றது சொல்லிடுறேன். நம்ம லாஸ்ட் டைம் மினி மார்க் டெஸ்ட்னு சொல்லக்கூடிய நம்ம எம்எம்டி டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணோம். அந்த டெஸ்ட்டில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் இயர்ஸில் டிஎன்பிசி எக்ஸாமினேஷன் கேட்கப்பட்ட கேள்விகளை மட்டுமே எடுத்து நம்ம ஒரு டெஸ்ட் சீரீஸில் பார்த்தீங்கன்னா மினி மார்க் டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ணோம். அந்த டைமில் அது எல்லாமே சிலபஸ் பேஸ் பண்ணியிருக்கும். குரூப் 1 மெயின் சிலபஸை பேஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயரில் டிஎன்பிசி எக்ஸாமினேஷனில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்களோ அது சிலபஸ் இருக்கக்கூடிய அந்த ஆர்டரில் எல்லா யூனிட்டுக்கும் நம்ம செக்ரிகேட் பண்ணி நம்ம கொஷின்ஸாக அது கொடுத்து டெஸ்ட்டு இதை வச்சு நம்ம அப்படி கொடுத்துருந்தோம். ஸோ அந்த மினி மார்க் டெஸ்ட்டில் நம்ம என்னென்ன கொஷின்ஸ் எடுத்துருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 1ல் கேட்கப்பட்ட கேள்விகள், குரூப் 1A, குரூப் 1B, குரூப் 1C அண்ட் டூரிஸ்ட் ஆஃபீஸர் இந்த எக்ஸாம், ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா 1995லேருந்து 2024 வரைக்கும் கேட்கப்பட்ட அந்த கேள்விகளை மட்டும் நம்ம எடுத்து சிலபஸ் என்ன கேட்டிருக்காங்களோ சிலபஸ் ஆர்டர் அதை படி அந்த கொஷின்ஸ்லாம் செக்ரிகேட் பண்ணி நம்ம டெஸ்ட்டாக கண்டக்ட் பண்ணோம். ஸோ இதில் மினி மார்க் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம கண்டக்ட் பண்ண மினி மார்க் டெஸ்ட் வைத்து இந்த லாஸ்ட் டைம் நடந்த குரூப் 1 மெயின்ஸ் நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம். அப்படி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸோட ரோல் எவ்வளோ ரொம்ப முக்கியமாக இருக்குது, அல்லது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் மட்டும் ஒருத்தர் படிச்சுட்டு போயிருந்தாருன்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடிஞ்சுது. அது என்னென்னு சொல்லிட்டு இங்கே பார்க்கலாம். ரைட், இப்போ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இது டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட வினா, ஓகேங்களா. அதாவது குரூப் 1 மெயின்ஸ் 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் நடந்த குரூப் 1 மெயின்ஸ் அதில் கேட்கப்பட்ட வினாக்கள் நமக்கு இதில் இருக்குதுல. ரைட் சைடில் பார்க்கும்போது நம்ம டெஸ்ட் சீரியஸ், இங்கே டெஸ்ட் சீரியஸில் கேட்கப்பட்ட வினாக்கள் அனைத்துமே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் இயரில் டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட வினாக்களை மட்டும் நம்ம எடுத்து செக்ரிகேட் பண்ணி நம்ம ஒரு டெஸ்ட்டாக கொடுத்துருந்தோம் சொல்கிறோம், ஓகேங்களா. ஸோ அதனால் நம்ம கண்டக்ட் பண்ண மினி மார்க் டெஸ்ட்டில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்னென்ன கேட்டிருக்காங்க அதை வச்சு பார்க்கும்போது ஐடியா கிடைக்கும். ஃபஸ்ட்டு டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட கேள்வியை பாருங்கள். இது அந்த பேப்பர் 2, ஓகேங்களா. ஸோ அதில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். என்ன கேட்டிருக்க கொஸ்டின் நம்பர் 2 பாருங்கள். அனலைஸ் த மேஜர் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் மெக்காலேஸ் மினிட் ஆன் இந்தியன் எஜுகேஷன், ஓகேங்களா. இது மெக்காலே அவரோட எஜுகேஷன் பாலிசியை பற்றி, எஜுகேஷன் அவரோட இந்தியாவோட எஜுகேஷனில், இங்கிலீஷ் எஜுகேஷனில் அவரோட ரோல் எப்படின்றது தான் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. பட் நம்ம டெஸ்ட் சீரீஸில், அதாவது ப்ரீவியஸ் கொஷினில் என்னவா அது கொஷின்ஸ் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம இயரோட சேர்த்து சொல்கிறேன் நாங்கள். எஸ், 2001ஆம் ஆண்டு, ஓகேங்களா. குரூப் 1 எக்ஸாமில் பாருங்கள், 2001ஆம் ஆண்டு கேட்டிருக்காங்க அந்த கேள்வியை. லார்ட் மெக்காலே பிளான், ஓகேங்களா. இதுதான் லார்ட் மெக்காலே பிளான்னா என்னது, எஜுகேஷன் சம்மந்தமான பிளான் தான் அது, ஓகேங்களா. இப்படி தான் கொஷின்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகுது நம்மளுக்கு இதில், ஓகேங்களா. இது கொஸ்டின் ஃபஸ்ட்டு. இது அடுத்த கொஸ்டின் பாருங்கள். த ஐடியல்ஸ் ஆஃப் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் இஸ் டிரைவிங் ஃபோர்ஸ் இன் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் டிஸ்கஸ்ன்னு சொல்லியிருக்காங்க கொஸ்டின்ஸ். இது டிஎன்பிசியோட ஒரிஜினல் கொஸ்டின் இது, ஓகே. ஸோ இப்போ பாருங்கள், ப்ரீவியஸ் இயரில் அது என்னவா வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல இடங்களில் கேட்டிருக்காங்க. அது என்னென்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். முதல் பாருங்கள், 2001ஆம் ஆண்டு குரூப் 1 தேர்வு, ஓகேங்களா. அதில் என்ன கேட்டிருக்காங்க, எக்ஸ்பிளைன் த காசஸ் தட் மேட் பெரியார் ஈவிஆர் டு குவிட் த தமிழ்நாடு காங்கிரஸ் அண்ட் ஃபவுண்ட் த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட், ஓகேங்களா. இது ஒரு கேள்வியாக கேட்டிருக்காங்க 2002ஆம் ஆண்டு குரூப் 1 தேர்வில். அதே பாருங்கள், எக்ஸ்பிளைன் த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட், ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற இதில் கொஸ்டின்ஸ் பாருங்கள். இதோட மேஜர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் செல்ஃப் ரெஸ்பெக்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் பற்றி மேஜராக கேட்டிருக்காங்க. அதான் முக்கியமானங்க இந்த கோர் கண்டென்ட், ஓகேங்களா. இந்த கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு கோர் கண்டென்ட்டாக என்ன வருது அது மட்டும் தான் அவங்க பார்க்குறாங்க. இதில் பாருங்கள், 2011 கேட்டிருக்காங்க பாருங்கள். திரும்பியும், வாட் வாஸ் த நேம் ஆஃப் ஜோர்னல் லான்ச்டு பை பெரியார் ஈவிஆர் டு கெட் ஹிஸ் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் ப்ரோக்ரஸ்டு, ஓகேங்களா.
இதுதான் வந்து விஷயம். அதே கேள்வி பாருங்கள். இப்போ நம்ம டெஸ்ட் சீரிஸில் பொறுத்த வரைக்கும் இப்படி தான் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்து ஒரே கொஸ்டினாக கொடுத்துருவோம். ஒரு கொஸ்டினுக்கு கம்பைல் பண்ணி செல்ஃப் ரெஸ்பெக்ட்மெண்ட்டில் என்னென்ன கேட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு கொடுக்கும்பொழுது ஒரே கொஸ்டினை நீங்கள் வந்து படித்து அதுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அதெல்லாம் ஒன்றா இருக்குங்க. ரைட், இதில் பாருங்கள். அடுத்தது இது 2023 கேட்கப்பட்ட குரூப் 1A தேர்வு. ஓகேங்களா? அதில் டிஸ்கஸ் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் ஆஃப் பெரியார். ஓகேங்களா? எத்தனை முறை கேட்டிருக்காங்க? 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியுதுங்களா? சரி, ரிஃப்ளெக்ஷன் ஆகிருக்கு பாருங்கள். அடுத்தது பாருங்கள். எஸ், இந்த கொஷின்ஸ் பாருங்கள். எக்ஸ்பிளைன் ஹவு தி இந்தியன் கேபிட்டலிஸ்ட் கிளாஸ் பார்ட்டிசிபேட்டட் இன் த நேஷ்னல் மூமெண்ட். ஓகேங்களா? அதாவது பெருமுதலாளிகள், தொழிலதிபர்கள் அவங்களோட இப்போ எப்படி பங்கேற்றாங்க கேட்டிருக்காங்க கொஸ்டினில். லெஃப்ட் சைடில் பார்த்தாச்சு. டிஎன்பிசியோட 2024 கொஸ்டின்ஸு. அதுக்கு முன்னாடி வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்களாம் பார்த்தீங்கன்னா, எஸ் கேட்டிருக்காங்க. எந்த எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா 2023 நடந்த டூரிஸ்ட் ஆஃபீஸர் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க பாருங்கள். டிஸ்கஸ் அபவுட் தி க்ரோத் ஆஃப் இந்தியன் கேபிட்டலிஸ்ட் கிளாஸ் டூரிங் 1914-47 அண்ட் அனலைஸ் தேர் ரோல்ஸ் இன் காங்கிரஸ் லீடு மூமெண்ட்ஸ் ஃபார் தட் பீரியட். அப்படியே கேட்டிருக்காங்க, டைரெக்டாகவே இருக்குது இதில். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து இப்படி தான் வந்து கொஷின்ஸ் வந்து இதில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. ஸோ அடுத்தது பாருங்கள். கொஸ்டின்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிருக்காங்க? வேலூர் மியூட்டினி வாஸ் த ப்ரீமெச்சூர் அவுட் பிரேக் டிஸ்கஸ் கேட்டிருக்காங்க. இது வந்து டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட அந்த கேள்விகள் இது. ஓகே, ஸோ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் அல்லது நம்ம டெஸ்ட் சீரிஸில் எல்லாம் ஒன்று தான் அது. ஓகேங்களா? என்ன கொஷின்ஸ் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து எப்படி வந்திருக்கு பாருங்கள் இயர்லியராக. ஸோ எலாபரேட் த காசஸ் ஆஃப் வேலூர் மியூட்டினி பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் இதில் பாருங்கள். குரூப் 1C கேட்டிருக்காங்க, 2019 கேட்டிருக்காங்க. ஓகே, அதே போல் 2022 பாருங்கள். ஓகேங்களா? 2022 ஜஸ்டிஃபை தட் த அதுவும் அதே தான். ஓகேங்களா? ஸோ கொஸ்டின்ஸ் வந்து 2 முறை கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, இது பார்த்தா தெரிஞ்சிருக்கும். அப்போது அடிக்கடி கேட்குறாங்க அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம். வேலூர் மீட்டின்னு பார்த்தா கொஸ்டின்ஸ் வந்துருக்கு திரும்பிங்க. ரைட், அடுத்தது பாருங்கள். கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்பிளைன் த இயர்லி கேரியர் ஆஃப் மகாத்மா காந்தி அண்ட் இம்பேக்ட் ஆஃப் ஹிஸ் ஃபிலாசபி ஆன் த இந்தியன் சொசைட்டி. அதாவது அவரோட கேரியர் அண்ட் அவரோட இம்பேக்ட் ஆன் இந்தியன் சொசைட்டி கேட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆயிருக்கு. பட் வேறு டைமென்ஷனில் வேறு இதில் ஆங்கிளில் கொஷின்ஸோட நேச்சர் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ரைட், என்ன கேட்டிருக்காங்க? எவாலுவேட் த ரோல் ஆஃப் மகாத்மா காந்தி இன் இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். இது ஜென்ரலாக ஒரு கொஷினாக வந்திருக்கு பாருங்கள். 1996 கேட்டிருக்காங்க அந்த கொஷின்ஸ் பாருங்கள். இப்படி தான் கொடுத்துருப்போம். 1998 பாருங்கள். டிஸ்கஸ் த ரோல் ஆஃப் காந்திஜி இன் த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் மூமெண்ட். ஓகேங்களா? இது எப்படி வருது பாருங்கள் கொஷின்ஸ் எல்லாம் மீண்டும் ரிப்பீட் ஆகுது பாருங்கள். அடுத்தது பாருங்கள். 1999 பாருங்கள். எஸ்டிமேட் காந்தி ஆஸ் த ஃபாதர் ஆஃப் த அவர் நேஷன். ஓகேங்களா? திரும்பியும் அதே கொஷின். இம்பேக்ட் இல்லை, வேறு பர்ஸ்பெக்டிவில் இருக்குது. அடுத்தது பாருங்கள். அடுத்தது அதே தான். காந்தியால் வலியுறுத்தப்பட்ட தீ உமிழும் ஆணை பற்றி வருகின்றாங்க. சத்தியாகிரம் வரையறைன்றாங்க. அப்போ எல்லாம் பாருங்கள். 2016, 2017 பாருங்கள். சுதேசி திட்டத்தின் முக்கியத்துவத்தை, காந்தியின் சுதேசி திட்டத்தின் முக்கியத்துவத்தை குறிப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது நம்ம பாருங்கள். மகாத்மா காந்தி வாஸ் நாட் ஒன்லி த கிரேட் பொலிட்டிக்கல் லீடர் but also great socio-economic reformer. In view of above statement, evaluate Gandhiji's contribution to economic and social sphere of India. ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் பாருங்கள் அதோட இம்பேக்ட் தான் அது. ஓகேங்களா? அப்போ இந்தியாவோட அப்படியே கேட்டிருக்காங்க பாருங்கள் இதெல்லாம். ஸோ அடுத்தது இதில் ரைட். ஸோ காந்தி பற்றி கொஷின்ஸ் இந்த பேட்டர்ன் இந்த வடிவத்திலலாம் அந்த ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. இது ஒருத்தங்க படிச்சுட்டு போகும்போது இந்த கொஷின்ஸை வந்து இம்பேக்ட் பற்றி பார்த்தீங்கன்னா இந்த கொஷின்ஸில் ஆல்மோஸ்ட் இம்பேக்ட் பற்றி தான் ஆகுது. இது இப்படி தான் வந்து கொஷின்ஸ் வந்து நம்மளுக்கு ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஐடென்டிஃபை பண்ண முடியுது. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க? ஜஸ்டிஸ் பார்ட்டி வாஸ் நாட் ஒன்லி பொலிட்டிக்கல் பார்ட்டி பட் எ மூமெண்ட் விச் பைனியர்ட் சோஷியல் ரிஃபார்ம். ஓகேங்களா? இதான் கேட்டிருக்காங்க கொஸ்டின்ஸ் அது. ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் ஜஸ்டிஸ் பார்ட்டி சம்மந்தப்பட்ட கேள்விகள் பார்த்தீங்கன்னா 1997 கேட்டிருக்காங்க. வாட் டு யூ நோ அபவுட் ஜஸ்டிஸ் பார்ட்டி ரொம்ப பேசிக்காக கேட்டிருக்காங்க. 2001 பாருங்கள். சீஃப் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு கம்யூனல் ஜிஓ. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா தென்னிந்திய நல உரிமை சங்கம் பற்றி எதுவும் கேட்டிருக்காங்க. இது வந்து 2015 கேட்டிருக்காங்க.
அடுத்தது சமூக முன்னேற்றத்திற்கு நீதி கட்சி ஆற்றிய சேவைகளை பற்றி விரிவாக எழுதி கேட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 2017 குரூப் 1 எக்ஸாம். இது குரூப் 1C. அடுத்த கொஸ்டின்ஸ், ட்ரேஸ் தி ஆரிஜின் ஆஃப் சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன். ஓகேங்களா, ஜஸ்டிஸ் பார்ட்டி. இது பார்த்தீங்கன்னா குரூப் 1B எக்ஸாமினேஷன் கேட்டிருக்காங்க. இதனால தான் வந்து என்ன சொல்கிறது நம்ம ஓகே. அடுத்தது பாருங்கள், குரூப் 1Cயில் கேட்டிருக்காங்க பாருங்கள், அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டி. இப்படி ஜஸ்டிஸ் பார்ட்டி பற்றி இந்த பேட்டர்லாம் கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர்லேருந்து கேட்டிருந்தாங்க. இதை வச்சு இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு முடியும். அதே போல் அடுத்தது பாருங்கள். ஸோ கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் டிஎன்பிஎஸ்சியில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். எக்ஸ்ப்ளோர் தி ஓகே, என்ன கொஸ்டின்ஸ்னால் எல்லாமே வந்து பரதநாட்டியம். ஓகேங்களா, ஸோ பரதநாட்டியம் பற்றி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அதில். ஸோ அதனோட எவல்யூஷன், அதனோட ஃபேமஸ் எக்ஸ்போனன்ட்ஸ் எல்லாம் அந்த டீட்டெயிலாக கேட்டிருக்காங்க கொஸ்டின்ஸ். பட் ப்ரீவியஸ் இயரில் இது கேட்கும்போது பரதநாட்டியம் பற்றி பேசிக்காக கேட்டிருக்காங்க. சேலியன் ஃபீச்சர்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆஃப் பரதநாட்டியம், குச்சிப்புடி பற்றி ரெண்டும் கேட்டிருக்காங்க. பட் இது வந்து குரூப் 1 எக்ஸாமினேஷன் 2001 கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ கொஸ்டின்ஸ் வந்து இப்படி தான் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியுது. அடுத்தது பாருங்கள், elucidate the circumstances that lead to the partition of India and its impact on free India. ஓகேங்களா, ஸோ கொஸ்டின்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா பற்றி கேட்டிருக்காங்க, அதனோட இம்பேக்ட் பற்றி கேட்டிருக்காங்க ஃப்ரீ இந்தியாவில். ப்ரீவியஸ் இயரில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இதனோட நேச்சர் எப்படி வந்திருக்கு, முகமது அலி ஜின்னா பற்றி கொஸ்டின்ஸாக வந்திருக்கு 2008 குரூப் 1ல். அடுத்தது 2015 இக்பால் பற்றி கொஸ்டின்ஸ் வந்துருக்கு, குரூப் 1Cயில் கேட்டிருந்தாங்க. அடுத்து டைரக்ட் ஆக்ஷன் டே வந்து 1995 கேட்டிருக்காங்க. ரைட், அடுத்தது பார்த்தீங்கன்னா 2016 கேட்டிருக்காங்க பாருங்கள், டைரக்ட் ஆக்ஷன். எல்லாமே வந்து இந்த பார்ட்டிஷன் சம்மந்தப்பட்டது தான். முகமது அலி ஜின்னா, தென் வந்து பார்ட்டிஷன். ஓகேங்களா, பாகிஸ்தான் சம்மந்தப்பட்டது தான் எல்லாம். அதெல்லாம் முகமது இக்பால் பற்றி கேட்டிருக்காங்க, 1996 கேட்டிருக்காங்க. அதில் அவர் சம்மந்தப்பட்டது ரிப்பீட் ஆகுது பாருங்கள் அவரை பற்றி. 2017 இக்பால் பற்றி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இக்பால் பற்றி கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இதுதான் முக்கியம். இதில் வந்து பிரிட்டிஷ் பேக்டு த முஸ்லீம் லீக் அண்ட் பிளேட் ஏ வைட்டல் ரோல் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் பாகிஸ்தான். ஓகேங்களா, எக்ஸிமின் கேட்டிருக்காங்க 2019 குரூப் 1Cயில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வடிவத்தில் தான் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. பட் கான்டென்ட் அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷன், பாகிஸ்தான். ஓகேங்களா, இது சம்மந்தப்பட்டது தான். ஓகே ரைட். இதில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு கேள்வி, இதில் 2023 ஓகேங்களா, 2023 பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க, எக்ஸ்பிளைன் த ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் பாகிஸ்தான். திரும்பி கேட்டிருக்காங்க பாருங்கள். இப்படி பாகிஸ்தான் ஃபார்மேஷன்ஸ் பற்றியே வந்து பல கேள்விகள் இந்த வடிவத்திலலாம் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. இந்த கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் இருந்தால் போதும். இந்த டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட 2024 கேட்ட கேள்விக்கு ஈஸியாக அவங்களாம் விடையளிக்க முடிஞ்சிற அளவுக்கு தான் இருந்திருக்கும். ஓகே, அடுத்தது பாருங்கள், கொஸ்டின்ஸ் பாருங்கள், பேசிக்கான கொஸ்டின்ஸ். இது 73rd அமெண்ட்மெண்ட். ஓகேங்களா, 73rd அமெண்ட்மெண்ட் பற்றி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சியில். அது சோஷியல் இஷ்யூஸில் கேட்டிருக்காங்க. A brief assessment of 73rd Constitutional Amendment Act. ஓகேங்களா, கொஸ்டின்ஸ் இது. பட் ப்ரீவியஸ் இயர் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எஸ் கேட்டிருக்காங்க. டெஸ்ட் சீரீஸில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா 1997 கேட்டிருக்காங்க பாருங்கள், ரைட் அண்ட் நோட் ஆன் 73rd Amendment Act. அதே போல் 2009 கேட்டிருக்காங்க 3 tier சிஸ்டம் ஆஃப், அதை பற்றி கேட்டிருக்காங்க பாருங்கள், ரெகனைஸ்டு பை 73rd Amendment Act. ஓகேங்களா, ஸோ அடுத்தது பாருங்கள் என்ன கொஸ்டின் பாருங்கள், அனலைஸ் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் அபியூஸ் ஆன் சில்ட்ரன் கிவ் பாசிட்டிவ் சஜஷன். ஓகே, அந்த கொஸ்டின் இன்டெரக்டாக வந்திருக்கு, டேரெக்டாக வரல. எப்படி வந்திருக்கு பாருங்கள் இன்டெரக்டாக. இதில் என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரில், அதாவது இந்த டெஸ்ட் சீரிஸில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 கேள்விகள் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா how children in need of care and protection are taken care of by தமிழ்நாடு கவர்மெண்ட். ஓகேங்களா, இது வந்து ஒரு இன்டெரக்டாக கவர் ஆகுது. ஸோ அதனோட பாதுகாப்பு பற்றி கேட்குறதுல இன்டெரக்டாக கவர் ஆகுது, இது டேரெக்டாக வரல. அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்ததான் குழந்தை உரிமை பாதுகாப்பு தேசிய ஆணையமானது எந்த மாதிரியான செயல்கள் கண்காணிக்கின்றது, இது மானிட்டர் பண்ணுதுன்னு கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் 2013 கேட்டிருக்காங்க, 2013. அடுத்து 2019 கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே இந்த ப்ரொடெக்ஷன்ஸ் தான், சைல்டோட ப்ரொடெக்ஷன் பற்றி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதில் இன்டெரக்டாக கவர் ஆகுது, டைரெக்டாக வரல கொஸ்டின்ஸ். அடுத்தது பொறுத்த வரைக்கும் அனலைஸ் த இம்பேக்ட் ஆஃப் குளோபலைசேஷன் இன் ரிலேஷன்ஷிப் வித் த ரைட் டு எஜுகேஷன். ஓகேங்களா, கொஸ்டின்ஸ் இதான் கேட்டிருக்காங்க. லெஃப்ட் சைடில் இருக்கிற கொஸ்டின் தான் இது.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ரீவியஸில் கேட்டிருக்காங்க எஸ் கேட்டிருக்காங்க. வேறு டைமென்ஷனில் ஃபஸ்ட்டு வருது. 1995 குரூப் 1 கேட்டிருக்காங்க. பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க, வாட் ஆர் த மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் ப்ரைவேட்டைசேஷன் ஆஃப் எஜுகேஷன். ஓகேங்களா, இதில் குளோபலைசேஷன் பற்றி கொடுத்தாங்க, இதில் ப்ரைவேட்டைசேஷன். ஓகேங்களா, ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சிமிலராக இருக்குது, ஏறக்குறைய ஒரு 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 பேஸ் பண்ணி இருக்குதுல. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த 2-3 கொஷின்ஸ் வருது, 2 இன்டைரக்டாக கவர் ஆகுது. அதாவது குரூப் 1 2022ஆம் ஆண்டு கேட்ட கொஷின் பாருங்கள். கிரிட்டிக்கலி எவல்யூவேட் த ரோல் ஆஃப் லேர்னிங் இன் பிரிட்ஜிங் த ரூரல் அண்ட் அர்பன் எஜுகேஷன் கேப். ஓகேங்களா, இது இன்டைரக்டாக அந்த கொஷின்ஸ்க்கு வந்து ஆன்சர் பண்ண முடியும். அடுத்தது என்ன கேட்டிருங்க, லிஸ்ட் அவுட் த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஆஃப் மொபைல் கம்யூனிகேஷன் அமாங் த ஸ்கூல் சில்ட்ரன் அண்ட் தேர் எஜுகேஷன். இதுவும் அதே தான். இந்த குளோபலைசேஷனோட இம்பேக்ட் வந்து இதெல்லாம் வந்து ஒரு ஃபேக்டராக நம்ம எடுத்துக்கலாம் அந்த கொஷினில் வரக்கூடிய கண்டென்ட் பேஸ் பண்ணுறது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு டைரெக்டாக வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு கூடிய கண்டென்ட்டாக இருக்குங்க. எனுமரேட் த சக்ஸஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் எஜுகேஷன் ஃபார் ஆல் அண்ட் அசஸ் இட்ஸ் ரோல் இன் எராடிகேட்டிங் இல்லிட்ரஸி இன் இந்தியா. ஓகேங்களா, இது குரூப் 1A 2023 கேட்டிருக்காங்க. இது எல்லாமே இன்டைரக்டாக தான் உங்களுக்கு இந்த கொஷின்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுது, டைரெக்டாக வரல. இதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா, இதான் வந்து சொல்லியிருக்குங்க. அடுத்தது பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மகப்பேறு மற்றும் பிரசவத்திற்கு முந்தைய பராமரிப்புக்கு அரசாங்கம் ஏன் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், பகுப்பாய்வு செய்யணும்னு கேட்டிருக்காங்க. பட் இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு ஸ்கீம் இருக்குது, அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து கொஷின்ஸ் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். 2015 குரூப் 1 எக்ஸாமினேஷன் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த எய்ம் ஆஃப் ஜனனி சிஷு சுரக்ஷா காரியக்ரம். ஓகேங்களா, இந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மதர்ஹுட் உள்ளவங்களுக்கான அந்த ஸ்கீம் இது, அதை பேஸ் பண்ணி இதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு முடியும். இதுவும் வந்து இன்டைரக்டாக கவர் ஆகுது. ஓகேங்களா, ஆல்மோஸ்ட் ஆன்சர் பண்ணிடலாம் அதை பேஸ் பண்ணிங்க. ரைட், அடுத்தது பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரைட் ஏ டீட்டெயில் நோட் ஆன் த ப்ராப்ளம் ஆஃப் மைனாரிட்டிஸ் இன் த இந்தியன் கான்டெக்ஸ்ட். ஸோ இஷ்யூஸ் என்ன பார்த்தீங்கன்னா மைனாரிட்டிஸோட ப்ராப்ளம்ஸ் பற்றி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இது ப்ரீவியஸ் இயர்லேயே அல்லது நம்ம டெஸ்ட் சீரிஸில் பார்த்தீங்கன்னா இதில் வந்திருக்கு. எங்கெங்கே வந்திருக்கு நம்ம எடுத்து ஒரே கொஷினாக கொடுத்துருப்போம். அதில் இங்கே பாருங்கள் 2008ஆம் ஆண்டு என்ன கேட்டிருக்காங்க, எலுசிடேட் த சோஷியோ எக்கனாமிக் டிஸ்அட்வான்டேஜ் சஃபர்டு பை முஸ்லீம்ஸ் இன் இந்தியா. முஸ்லீம்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அனலைஸ் த மேஜர் சோஷியல் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ்டு பை த ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ் இன் இந்தியா. ஓகேங்களா, இந்த 2008 அண்டு 2019. ஓகேங்களா, ரெண்டுமே குரூப் 1 எக்ஸாமில் கேட்டிருக்கப்பட்டு வினாக்கள் தான் இது. இதை வச்சு டைரெக்டாகவே நீங்கள் கொஷின்ஸ் இங்கே வந்து இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது நம்மளுக்கு. அடுத்தது பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க, ரூரல் ஸ்டார்ட்ஸ் அப் ஆர் பேவிங் த வே ஃபார் இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட், ஜஸ்டிஃபை த ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா, இது டோட்டலி இன்டைரக்ட் கொஸ்டின்ஸ். இது டைரெக்டாக வரல, இன்டைரக்டாக வந்திருக்கு. பாருங்கள் 2009ஆம் ஆண்டு என்ன கேட்டிருக்காங்க, இதில் வந்து ரூரல் புவர்ஸ். ஓகேங்களா, கான்சன்ட்ரேட்டட் இன் டெவலப்பிங் கண்ட்ரீஸ் அண்ட் வாட் டு ரெடியூஸ் பாவர்ட்டி இன் ரூரல் ஏரியாஸ். இதுதான் இதுக்கான ஒரு சொல்யூஷன்ஸாக இது பேஸ் பண்ணி கொடுக்கலாம். பட் அதிகபட்சமாக இன்டைரக்டாக தான் கவர் ஆகுது இது. ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள் என்ன கொஷின் கேட்டிருக்காங்க, அனலைஸ் த ரூட் காசஸ் அண்ட் இம்பேக்ட் ஆஃப் வயலன்ஸ், ஜஸ்டிஃபை த நீட் டு கிரியேட் அவேர்னஸ் அபவுட் த டிராஸ்டிக் எஃபர்ட்ஸ் ஆஃப் வயலன்ஸ், சஜஸ்ட் மீன்ஸ் டு கண்ட்ரோல் இட். ஓகேங்களா, வயலன்ஸ் பற்றி கொஷின்ஸ் இது கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற குரூப் 1A எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, கொடுத்துருக்கோம். அதில் அனலைஸ் த ரோல் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபார் கண்ட்ரோலிங் கம்யூனல் வயலன்ஸ் இன் இட்ஸ் ஜூரிஸ்டிக்ஷன். ஓகேங்களா, ஆல்மோஸ்ட் இது ஒரு 70% வந்து கவர் பண்ணும் இந்த கேட்ட கேள்விக்கு, டைரெக்டாகவே இருக்குது அதில். ஓகே, அடுத்தது பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா குரூப் 1 என்ன கேட்டிருக்காங்க, எக்ஸ்பிளைன் த சோஷியாலஜிக்கல் பர்ஸ்பெக்டிவ் ஆன் டெரரிசம் இன் இந்தியா. ஓகேங்களா, அப்போ ப்ரீவியஸ் இயரில் டெரரிசம் பற்றி அதிக கேள்விகள் கேட்டிருக்காங்க. அது எல்லாமே தொகுத்து பார்த்து ஒரே கேள்வியாக கொடுத்துருப்போம். அதில் பாருங்கள் என்னென்ன கேள்வியாக வந்திருக்கு பாருங்கள். 2008 வாட் இஸ் டெரரிசம். ஓகேங்களா, அடுத்தது 2017 வாட் இஸ் டெரரிசம். இது கொஷின்ஸ் அப்படியே வந்திருக்கு பாருங்கள். இதற்கான இது மட்டும் இல்லாமல் மேலும் பாருங்கள், இப்போ இந்த கேட்கப்பட்ட வினாக்களுக்கு அப்படியே இருக்குது பாருங்கள். டிஸ்கிரைப் த சோஷியாலஜிக்கல் பர்ஸ்பெக்டிவ் ஆஃப் டெரரிசம். 2009 நடைபெற்ற குரூப் 1 எக்ஸாமினேஷனில் இதே கேள்வி அப்படியே கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்த கேள்வி இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் என்ன கேட்டிருக்காங்க, சோஷியாலஜிக்கல் பர்ஸ்பெக்டிவ் ஆன் டெரரிசம் இன் இந்தியா. ஓகேங்களா, அதே தான் கேட்டிருக்காங்க.
சோஷியாலஜிக்கல் பர்ஸ்பெக்டிவ். ஓகேங்களா? எஸ், சோஷியாலஜிக்கல் பர்ஸ்பெக்டிவ் அப்படியே இருக்குது பாருங்கள். 1 or 2 கொஷின்ஸ் வந்து அப்படியே ரொம்ப வேர்ட் பை கண்டென்ட் உட்பட வேர்ட் பை வேர்ட் அப்படியே வந்து நம்மளுக்கு வருங்க, ரிஃப்ளெக்ட் ஆகுது பாருங்கள். இதை தவிர்த்து அடுத்தது கேட்டிருக்காங்க பாருங்கள், தீவிரவாதத்தின் காரணங்கள் பற்றிய கோட்பாட்டு விளக்கத்தை விவரிக்கும். இது வந்து 2009. ஓகேங்களா? அடுத்தது 2015 குரூப் 1 எக்ஸாம், எல்லாம் குரூப் 1 எக்ஸாமினேஷன்லாம். அதில் சமூகத்தில் தீவிரவாதத்தின் தாக்கத்தை விளக்குக. இப்படி தான் வந்து இது வரைக்கும் டெரரிசம் சம்மந்தமாக கேட்கப்பட்ட எல்லா கேள்வியும் வந்து நம்ம எடுத்து ஒரே இதாக கம்பைல் பண்ணி ஒரு கொஸ்டினாக கொடுத்துருவோம் டெஸ்ட்டில். அதான் அது ஒரே இடத்துல கொடுத்துருக்கோம். இப்படி தான் வந்து கொஷின்ஸில் வந்து வருங்க டெஸ்ட் சீரீஸில். ஓகே, ரைட். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 19, ஹைலைட் தி நோட்டபிள் சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ஆஃப் தமிழ்நாடு இன் ப்ரெசன்ட் டே கான்டெக்ஸ்ட். ஓகேங்களா? ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் பற்றி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பட் இது ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க, பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட மூன்று இடங்கள் வந்திருக்கு. ஒன்றுனா பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாருங்கள், 2008 குரூப் 1 எக்ஸாமினேஷன் கேட்ட கேள்வி இது. தமிழ்நாடு அரசின் சமூக நலத்திட்டத்தை பற்றி எழுதுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ தமிழ்நாடு அப்போயே வந்திருக்காங்க. அதே போல் அடுத்தது பாருங்கள், வாட் ஆர் த சோஷியல் வெல்ஃபேர் ப்ரோக்ராம் ஃபார் உமன் அண்ட் சில்ட்ரன் இன் தமிழ்நாடு. இது 2008 நடந்த குரூப் 1. மீண்டும் அதே கேள்வி வந்திருக்கு 2008. அடுத்தது ஸ்டேட் தி அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் தமிழ்நாடு சோஷியல் வெல்ஃபேர் போர்டு. ஓகேங்களா? 2015 குரூப் 1. இப்படி தொடர்ந்து வந்திருக்கு பாருங்கள், முக்கியமானது. அப்போ சோஷியல் வெல்ஃபேர் அது ரிலேட்டடாக ரொம்ப முக்கியமான கண்டென்ட் இது. ஓகே, ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா சோஷியல் இஷ்யூஸில் லாஸ்ட் கொஸ்டின் இது. ஹவு தி 73rd அமெண்ட்மெண்ட் என்ஷோர்ஸ் த எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன் த்ரூ பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் அப்படின்னு தெளிவாக கேட்டிருக்காங்க கொஸ்டின்ஸ் இது. பட் இது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் லைட்டாக மாறி கேட்டிருக்காங்க பாருங்கள். அனலைஸ் த ஸ்டேட்டஸ் ஆஃப் விமன் இன் தமிழ்நாடு ஆஃப்டர் த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் விமன் ரிசர்வேஷன் இன் பஞ்சாயத்து ராஜ் குரூப் 1A 2023. ஓகே, இதுதான் வந்து இது வரைக்கும் சோஷியல் இஷ்யூஸ் ப்ளஸ் ஹிஸ்ட்ரி பற்றி நம்ம பார்த்தோம். பட் எத்திக்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெஸ்ட் சீரீஸில் எத்திக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த டைம் என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா, ஃபார் தி ஃபஸ்ட் டைம் எத்திக்ஸ் வந்து லாஸ்ட் இயர் தான் கண்டக்ட் பண்ணிருக்காங்க. எத்திக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி குரூப் 1 டிஎன்பிஎஸ்சியில் கண்டக்ட் பண்ணப்படலை எத்திக்ஸ்ன்ற சப்ஜெக்ட். ஸோ நம்ம அதுக்கு என்ன செஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைம் டெஸ்ட் சீரீஸில் யூபிஎஸ்சியில் கண்டக்ட் பண்ண எத்திக்ஸ் கொஸ்டின்ஸ் அப்படியே எடுத்துக்கணும். நம்ம ரெஃபரன்ஸ் எடுத்து அதை நம்ம வந்து சிலபஸ் ஆர்டரில் அப்படி டெஸ்ட்டாக நம்ம வந்து டெஸ்ட்டு கொஸ்டின்ஸாக நம்ம கன்வெர்ட் பண்ணி கொடுத்தோம். அதுவும் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? அதுவும் என்னன்றதை பார்த்துடலாம். ஓகேங்களா? இதை பாருங்கள், கொஸ்டின்ஸ் என்ன கேட்டிருக்காங்க. லிஸ்ட் அவுட் த பேராமீட்டர்ஸ் ஃபார் எவல்யூஷன் ஆஃப் சிட்டிசன்ஸ் சார்ட்டர் கேட்டிருக்காங்க கொஸ்டின்ஸ் இது. எஸ், ஓகேங்களா? இதை பாருங்க. டெஸ்ட் சீரீஸில், அதாவது யூபிஎஸ்சியில் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் மெயின் எக்ஸாமினேஷன் 2019. ஓகே, 2019 கேட்கப்பட்ட கேள்வி தான் இது. எக்ஸ்பிளைன் த பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஸ் சார்ட்டர் மூவ்மெண்ட் அண்ட் பிரிங் அவுட் இட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இது நம்ம டெஸ்ட் சீரீஸில் கொடுத்துருந்தோம், எடுத்து அது அப்படியே வந்திருக்கு, ரிஃப்ளெக்ஷன் ஆகிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அடுத்த கொஸ்டின்ஸ் பாருங்கள், என்ன கேட்டிருக்காங்க. வாட் ஆர் த நார்ம்ஸ் ஆஃப் த கோட் ஆஃப் கான்டக்ட் ஆஃப் பப்ளிக் அஃபீஷியல்ஸ். இது வந்து டிஎன்பிஎஸ்சியோட கொஸ்டின்ஸ் இது. பட் இதுக்கு முன்னாடி நம்ம டெஸ்ட் சீரீஸில் யூபிஎஸ்சி கொஸ்டின்ஸ் எடுத்து நம்ம கொடுக்கும்போது அதில் வந்து இதில் ஆல்மோஸ்ட் டைரெக்டாக தான் வந்திருக்கு. அது கொஞ்சம் சிறிது மாற்றப்பட்டு வந்திருக்கு. இது என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கோட் ஆஃப் எத்திக்ஸ் அண்ட் கோட் ஆஃப் கான்டக்ட் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள்ஸ். ஓகேங்களா? தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். கோட் ஆஃப் கான்டக்ட் அண்டு இதில் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க, கோட் ஆஃப் கான்டக்ட் ஆஃப் பப்ளிக் அஃபீஷியல்ஸ். இதுதான் கோட் ஆஃப் கான்டக்ட் அண்ட் ரெண்டுமே கேட்டிருக்கோம். அதில் வேறுபடுத்தி கொடுக்க சொல்லிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதை வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணிருக்கலாம். அடுத்தது ஸோ இதில் 15 மார்க் இது என்ன கேட்டிருக்காங்க. ஸோ இதில் கோட்ஸ் ஃபார் பப்ளிக் சர்வன்ட்ஸ் ஆஸ் ப்ரிஸ்கிரைப்டு பை செகண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஃபார்ம்ஸ் கமிஷன்ஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் பாருங்கள், டிஸ்கஸ் தி பப்ளிக் சர்வீஸ் கோட் ஆஸ் ரெக்கமெண்டட் பை செகண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஃபார்ம்ஸ் கமிஷன். யூபிஎஸ்சியில் கேட்கப்பட்ட கேள்வி தான் நம்ம எடுத்து கொடுத்து 2016 கேட்கப்பட்ட கேள்வி அது. ஸோ அதை நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி நம்ம வந்து இங்கே ஒரு கொஸ்டின் ஃபார்மேட் கொடுத்துருந்தோம். பட் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 கேள்விகள் வந்திருக்கு. அடுத்த 2 கேள்விகள் வந்து ரொம்ப இன்டைரக்டாக வந்திருக்கு. ஸோ ரெஃபரன்ஸ்க்காக நான் வந்து கொடுத்துருக்குறேன். ஸோ இதை பார்த்துங்க.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு இந்த உள்ளுணர்வு கொள்கையின் தனித்துவத்தை எடுத்தியம்புக அப்படின்னு சொல்லிட்டு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. பட்லரின் நம்ம வந்து பட்லர்னு கொடுக்கலங்க. ஸோ அதுக்கு பதிலாக வந்து ஜஸ்ட்டு வந்து இதில் தார்மீக உள்ளுணர்வை பொறுத்து எடுத்துக்காட்டுகளும் வேறுபடுதுன்னு சொல்லிட்டு இது யூபிஎஸ்சி கொஷின்ஸ் இது அதுதான் கொடுத்துருக்கோம் அதில். ஸோ அதே போல் இன்டெரக்டாக அடுத்த கொஷின்ஸ் இன்டெரக்டாக கவர் ஆகுது. ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ரைட் அண்ட் அஸ் எஸ்ஏ அண்ட் மாரல் அண்ட் பொலிட்டிக்கல் ஆட்டிடியூட் கொஷின்ஸ் இது வந்து யூபிஎஸ்சி கொஸ்டினில் 2021 கேட்டோம். அது டெஸ்ட் சீரிஸில் இருந்தால் நம்ம வந்து சொல்கிறோம் அதில். ஓகேங்களா. ஆட்டிடியூட் இஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் காம்பனண்ட். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி போகுது கொஷின்ஸ் இது. ஓகேங்களா. இன்டெரக்டாக ரெண்டுமே வருது. ஓகே சரி, நம்ம இது வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 26 கேள்வி வந்து இதில் கேட்டிருந்தாங்க இந்த கொஸ்டின் பேப்பரில். 26 கேள்வியில் 3 கேள்வி வந்து சுத்தமாக வந்து ப்ரீவியஸ் இயரில் வந்து டோட்டலி கவர் ஆகலை. அதையும் சொல்லியிருக்கோம். கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 7, கொஸ்டின் நம்பர் 23. ஓகேங்களா. இது 3 வந்து டோட்டலாக வந்து லிங்க் பண்ணுறதுக்கோ அல்லது சம்மந்தம் ஓரளவு பொருத்தியதற்கோ ரிலேட் ஆகிறதுக்கோ வந்து கண்டென்ட்டோ அல்லது கொஷின்ஸோவே அங்கே வரல அது. ஓகேங்களா. அது தவிர்த்துட்டு நம்ம வந்து கொடுத்துருக்கோம். நம்ம கொஸ்டின் நம்பர் இது எதுக்கு கொடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் அது இந்த குரூப் 1 மெயின்ஸில் 2024ஆம் ஆண்டு எந்த கொஸ்டின் அப்படின்னு கொடுத்துருக்கோம். லிஸ்ட்டில் பாருங்கள் எந்தெந்த கொஸ்டின் நம்பரை கொடுத்துருப்போம். அது ப்ரீவியஸ் இயரில் எந்தெந்த ஆண்டுகள் கேட்கப்பட்டது அதே கண்டென்ட் மொத்தமாக அதனோட வெயிட்டேஜ் எவ்வளோ அந்த கொஷின்ஸ் எத்தனை முறை வந்திருக்கிறது ரைட் சைடில் கொடுத்துருப்போம். ஓகேங்களா. இதை வச்சு தான் நம்ம வந்து இதோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கொஸ்டின் நம்பர் 6 காந்தி பற்றி கேட்கப்பட்ட இந்த கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 7 டைம் காந்தி பற்றி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அந்தமாரி நம்ம பார்த்துக்கிறோம். பார்ட்டிஷன் பற்றி கேட்கும்போது 8 டைம் கேட்டிருக்காங்க. ஸோ அதான் சொல்கிறோம் 8 டைம் இந்த இயரில் கேட்டிருக்காங்க. ஸோ இதை வச்சு தான் இந்த இயர் நான் வச்சு பேஸ் பண்ணி நான் கொடுத்துருக்குறோம். இதை வச்சு பார்க்கும்போது எல்லாமே வந்து நம்மளுக்கு கவர் ஆகுது. எக்ஸப்ட் 3 கொஷின்ஸ் மட்டும் வரல. மற்றதெல்லாம் ஒரு 1 டைமோ அல்லது மோர் தென் 1 டைமோ சில ரிப்பீட் ஆகினே இருக்கும். அதில் இப்போ பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 18 பாருங்கள் ரிப்பீட் ஆகுது பாருங்கள். அதிகமாக ரிப்பீட் ஆகுது கொஸ்டின் நம்பர் 18. ஸோ அந்த டெரரிசம் பற்றி கொஷின்ஸ் இது கொஸ்டின் நம்பர் 18 வந்து 5 டைம்ஸ் வந்து வந்திருக்கு வரைக்கும். ரைட். அதே போல் கொஸ்டின் நம்பர் 19 பாருங்கள் 3 டைம் வந்திருக்கு. இப்படி தான் வந்து நம்ம இந்த இயரில் கேட்டிருக்காங்க. அது குரூப் 1 இருக்கலாம், குரூப் 2, குரூப் 1A, குரூப் 1B, குரூப் 1C அண்ட் டூரிஸ்ட் ஆஃபீஸர் இந்த எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்விகளை மட்டும்தான் கொடுத்துருக்கோம். நமங்க எத்திக்ஸ் மட்டும் நம்ம வந்து சோஷியல் யூபிஎஸ்சி கொஷின்ஸ் எடுத்துருக்கோம். இதில் இதுதான் வந்து இதில் கொடுத்த அளவுகோல். இதை வச்சு நம்ம பார்த்துருக்கோம். ரைட். இப்போ வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன் நம்ம இதில் சம்மந்தப்பட்டது. இதெல்லாம் எதுக்குன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸோட இம்பார்ட்டன்ஸ். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தானே கேட்க வாய்ப்பு இல்லை. நம்ம ரொம்ப அது மேலே ரொம்ப ரொம்ப மிக மேலோட்டமாக பார்க்கக்கூடாது. நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது என்ன பார்த்தீங்க நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்திருக்கு. இது ஒருத்தங்க மட்டும் பார்த்துருந்தாங்கன்னா 3 கேள்விகள் 26 கேள்விகளுக்கு 3 கேள்விகள் தவிர்த்து 23 கேள்விகளுக்கு வந்து விடையளிக்க முடியக்கூடிய அளவுக்கு இருந்திருக்கு. குறிப்பாக அதில் 20 கேள்விக்கு கன்ஃபார்மாக விடையளிக்கலாம். அதில் 26ல் 3 வந்து பார்த்திங்கன்னா வரல சுத்தமாக. என்ன சொல்ல ஆரம்பிச்சு இந்த 26ல் இந்த 3 கொஷின்ஸ் இல்லை இல்லைங்களா. இதை தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு 3 கொஷின்ஸ் பார்க்கும்போது ரொம்ப அது இன்டைரக்டாக இருக்கும். நீங்கள் அதையும் வந்து குறைச்சிட்டிங்கன்னா 20 கேள்விகளுக்கு வந்து தாராளமாக அவங்க கேட்குறதே பார்த்தீங்கன்னா சாய்ஸஸ் போக 20 கேள்விகள் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கு இல்லையா. அந்த 20 கேள்விக்கு விடையளிக்கக்கூடிய அளவுக்கு ஏறக்குறைய கேள்விகளாக நம்ம வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருந்தாங்க. அதை நம்ம டெஸ்ட் சீரீஸில் கொடுத்துருந்தோம், கம்பைல் பண்ணி கொடுத்துருந்தோம். இதுதான் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸோட இம்பார்ட்டன்ஸ். ஓகேங்களா. ஓகே சரி ரைட். இப்போ வந்து பலர் வந்து நம்ம சில பேர் கேட்டிருந்தாங்க இந்த மினி மார்க் டெஸ்ட்டு பற்றினா என்னென்னு சொல்லிட்டு. மினி மார்க் டெஸ்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு ஒன்றும் இல்லை. இது வந்து 1 hour டெஸ்ட்டு 6 கொஸ்டின்ஸ் மட்டும் இருக்கும். அந்த 6 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா இது நம்ம இப்போயும் வந்து ப்ரெசென்ட்டில் இருக்குது. தேவைப்படுறவங்க நீங்கள் வந்து எடுத்துக்கலாம், அதை அவைலபிளாக இருக்குது. இந்த 6 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 3 யூனிட்லேருந்து இருக்கும். 3 யூனிட்லேருந்து 2 கொஸ்டின்ஸ், 3 யூனிட்லேருந்து ஒரு 10 மார்க் ஒரு 15 மார்க்னு இருக்கும். ஓகேங்களா. மொத்தம் வந்து 6 கொஸ்டின்ஸ் இந்த பேசிஸ்லாம் இருக்கும். 1 ஹவரில் வந்து டார்கெட் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான். இது வந்து 75 மார்க்ஸ் வந்து நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கு 60 மினிட்ஸில் டெய்லி ஒரு டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். மொத்தம் வந்து 120 மினி மார்க் வந்து டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறோம். அதாவது பார்த்தீங்கன்னா 40 மார்க்காக இருக்கும். ஒரு மார்க்னால் 3 டெஸ்ட் இருக்கும், 3 மினி டெஸ்ட் இருக்கும். இப்படி தான் நம்ம கொடுக்குறோம். டீட்டெயில்ஸ் தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இதை பற்றி நான் ஒரு டீட்டெயிலான வீடியோ ஒன்று கொடுத்துருக்கேன், நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம். ஸோ மேலும் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து என்ன சொல்கிறதுங்க டெலிகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருப்பேன். டெஸ்ட்டுக்கான ஸ்கெடியூல் இருக்குது, பட் நீங்கள் அதை பார்த்துக்கலாம் தேவைப்படுறவங்க.
பட் இந்த டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 720 கொஷின்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கு. ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் எல்லாமே, டிஎன்பிஎஸ்சியோட கொஷின்ஸ் தான், எக்ஸப்ட் எத்திக்ஸ். ஓகேங்களா, எத்திக்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் சில கேள்விகள், என்விரான்மெண்ட்டில் சில கேள்விகள் வந்து யூபிஎஸ்சிலேருந்து எடுத்து கொடுத்துருக்கோம், சப்ஜெக்ட்டுக்கு ரிலேட்டடாக இருக்குன்றதால. இதான் வந்து நம்ம டெஸ்ட் சீரிஸ் பற்றி நம்ம வந்து இப்போயும் இந்த டெஸ்ட் சீரீஸில் பார்த்தீங்கன்னா அட் ப்ரெசென்ட் அவைலபிளாக இருக்குது. முன்ன சொல்கிறேன், இதோட ஒரு மாடல் வடிவம் நான் கொடுக்குறேன். இது கொஸ்டின்ஸ் இந்த பேட்டர்னில் தான் இருக்கும். ஒரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகினருக்கு ப்ரீவியஸ் இயரில் முக்கியமான கண்டென்ட்னா அதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து ஒரே கொஸ்டினாக கொடுத்துருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதோட கீவேர்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் ரிலேட்டடாக வருது. பாப்புலேஷன் ப்ராப்ளம்ஸ் தான் கீவேர்டுன்னா அதெல்லாம் சேர்த்து ஒரே கொஸ்டின். பாப்புலேஷன் ப்ராப்ளம்ஸ், பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன், growth ஆஃப் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன். ஓகேங்களா, பல முறை கேட்டிருக்காங்க பாருங்கள், உங்களுக்கே தெரியுது பாருங்கள், ரைட் சைடில் பாருங்கள். இது வந்து 2009ஆம் ஆண்டு குரூப் 1 கேட்டாங்க, 2016 குரூப் 1, 2018 குரூப் 1B, 2022 குரூப் 1. ஓகேங்களா, இப்படி பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் சம்மந்தமாக கேள்விகள் வந்ததுன்னா அது வந்து மொத்தமாக ஒரே இதாக கொடுத்துருவோம். நம்ம இப்போ இம்பார்ட்டன்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். இதுக்கு சம்மந்தப்பட்ட நீங்கள் இதை பேஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா இது தமிழ் சொசைட்டியில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. இதில் அதே தான் லெமுரியா கண்டம் பற்றி கேள்வி கேட்டிருக்காங்க. லெமுரியா கண்டம் ரிப்பீட் ஆகிருக்கு 2 முறை, 2011, 2023 ரெண்டுமே குரூப் 1 எக்ஸாமினேஷன் கேட்டிருக்காங்க. இப்படி எடுத்து முக்கியமான கொஸ்டினாக கொடுத்துருவாங்க. ஒரே கொஸ்டின் தான், அது ஒரே ஆன்சர் தான், பட் கொஸ்டின் வந்து 2ஆக இருக்கும். முக்கியமானதுன்றதால ரிப்பீட் ஆகுதுன்றதால ஒருவேளை லெமுரியா 3 டைம்ஸ் வந்திருந்தால் 3 டைம்ஸ் கொடுத்துருப்போம் கொஸ்டின்ஸாகவே பாருங்கள் அப்படின்றதால. இதுதான் டெஸ்ட் சீரிஸோட வடிவம். இப்படி தான் இருக்கும். இந்த கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த ஒரு வருஷமும் கொடுத்துருக்கோம். அதில் அதாவது இந்த ஒரு மார்க்ன்றது பார்த்தீங்கன்னா 3 மினி டெஸ்ட் உடையதான் ஒரு மார்க். ஓகேங்களா, ஒரு டெஸ்ட்னா 6 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா, அதான் ஒரு பேப்பரை பேஸ் பண்ணி 6 கொஸ்டின் இருக்க தான் ஒரு டெஸ்ட்டும் கொடுத்துருக்கோம். இதே போல் மொத்தம் 3 டெஸ்ட்டு சேர்ந்து தான் ஒரு மார்க், மினி மார்க்கான கொடுத்துருக்கோம். இந்த ஒரு மினி மார்க்குக்கான அந்த கொஸ்டின்ஸ், அந்த ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன், இது எல்லாமே நம்ம இந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கு மட்டும் கொஸ்டின்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன், ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் இருக்கக்கூடிய 3 டெஸ்ட். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு மினி மார்க்கில் வரக்கூடிய 3 டெஸ்ட்டுக்கும் சேர்த்து அதனோட புக்லெட், கொஸ்டின் ஆன்சர் புக்லெட், அதனோட எக்ஸ்ப்ளனேஷன் அதை நம்ம வந்து டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்குறோம். ஓகேங்களா, ஸோ டெலிகிராம் சேனலில் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்குறேன், தேவைப்படுறவங்க பார்த்துக்கலாம். ஓகேங்களா, சும்மா ரெஃபரன்ஸ்க்கு பார்த்துங்க. இதில் மொத்தம் நம்ம வந்து 40 மினி டெஸ்ட், மினி மார்க் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா, ஒரு மார்க்னா 3 டெஸ்ட் இருக்கும். ஓகே, அப்படின்னு பார்க்கும்போது 120 டெஸ்ட்டை வந்து கண்டக்ட் பண்ண இருக்கிறோம். நீங்கள் எனி டைம் ஜாயின் பண்ணி எப்போ வேணால் எடுத்துக்கலாம், ஒன்றும் இஷ்யூஸ் கிடையாது. இதில் வந்து முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தா, எக்ஸ்ப்ளனேஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம இங்கிலீஷ்லாம் கொடுக்குறோம், சில சப்ஜெக்ட் மட்டும் தமிழில் கொடுத்துருக்கோம். அதாவது தமிழ்நாடு சொசைட்டி, தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி. ஓகேங்களா, தமிழ் சொசைட்டி, தமிழ்நாடு ஹிஸ்ட்ரிக்கு மட்டும் தமிழில் கொடுத்துருக்கோம், மற்ற எல்லா சப்ஜெக்ட் இங்கிலீஷ்லாம் கொடுத்துருப்போம். ஸோ அதுக்கான உங்களுக்கு என்ன சொல்கிறதுனா, இந்த எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்குறதுக்கான லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அந்த டெலிகிராம் சேனலில் போய் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ரைட். இது சம்மந்தமாக இந்த டெஸ்ட் சீரிஸ் சம்மந்தமாகவோ அல்லது வேறு ஏதாவது குரூப் 1 சம்மந்தமாகவோ உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மெயில் ஐடிக்கு உங்களோட கொரீஸ் நீங்கள் அனுப்பலாம். இல்லது ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பர், இந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் செய்தி நீங்கள் அனுப்பலாம். ஓகேங்களா, நன்றி, வணக்கம்.